முன்னாடி காமிச்சு முன்னாடி எல்லாம் மழை வரலாம் பார்க்கல. நாலஞ்சு இல்லைங்க. பழனி கிளை டிரைவர் பேசுகிறாங்க, விஜயகுமாருங்க. 23/14 இந்த வண்டிங்க திருச்சி வெளிச்சத்தில் ஓடுதுங்க. காலையில் 7 மணிக்கு திருச்சியிலேருந்து வண்டி எடுத்தணுங்க. இதே மாதிரி தான் மழை பெஞ்சிட்டே இருக்குது. காமிங்க அப்படியே மழை. இதே மாதிரி மழை அங்கேருந்தே இப்படி தான் பெஞ்சிட்ருக்குங்க. இங்கே பாருங்கள், சட்டே இல்லை. இந்த சட்டரை வச்சுக்கிட்டு எப்படிங்க ஓட்டுறது? இந்த மாதிரி பூரா நனைஞ்சிட்டே வருது. பூரா நனைஞ்சிருக்கேன். பூரா நனைஞ்சே இப்படியே ஓட்டிக்கிட்டு இதே சட்டருங்க. ஒன்றுமே இல்லைங்க. இதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது. இதுவும் சட்டரே இல்லை. இந்த சட்டரை வச்சு நான் எப்படி வண்டி ஓட்டி என்னத்தை பண்ணுறது சொல்லுங்கள். எவ்வளோ கொடுமையை அனுபவிச்சுருக்கேன். நாளைக்கு ஏதாவது உடம்பு முடியல, காய்ச்சல் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுங்க? ஏதாவது ஒரு அதிகாரி இதெல்லாம் பார்க்குறாங்களா? எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஒரு ஓட்டுநருக்கு. எவ்வளோ கொடுமையை அனுபவிச்சுட்ருக்கோம். நீ நாளைக்கு எந்த வண்டி எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இப்படியே ஒரு எல்லா வண்டியிலையும் பிரேக் இல்லை, சட்ரு இல்லை, ஆனால் வாகனம் மட்டும் ஓட்டணும், எப்படியெல்லாம் பணி செய்யணும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் எப்படிங்க? ஒரு 4 மணி நேரம் வண்டி ஓட்டியிருக்கேன். எப்படிங்க முடியும்? அப்படி நனைஞ்சிட்டே வண்டி ஓட்டுறேன். நான் என்ன செய்ய முடியும்? பயணிகளுக்காக பொதுமக்கள் சேவை நான் பண்ணணும். பயணிகள் அங்கே மழை பெய்யுதுன்னு நடுவழியில் வண்டியை நிப்பாட்டினா எவ்வளோ பிரச்சனையாகும் அவங்களுக்கு. கஷ்டப்பட்டு ஓட்டிகிட்டு வந்தால் பயணிகளெல்லாம் சூதானமாக அனுப்பிச்சிருக்கேன். எந்த அதிகாரி யாருமே எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படியே தான் வண்டி ஓடுதுங்க. சட்டில் ஒழுகுது, வண்டி ஒழுகுது, சட்ரு இல்லை. நான் எப்படி தான் ஓட்டுவேன்? ஒரு விபத்தாச்சுன்னா என்ன பண்ணுறதுங்க? எதுவுமே யாருமே அதை பற்றி கவலையே பட மாட்டேங்கிறாங்க. நாங்கள் தான் கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு ஓட்டிகிட்டு இருக்கோம். நன்றிங்க.